தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவில் shall not dwell with him. தீமை அவரிடத்தில் வாசமாயிருப்பதில்லை. சேர்வதில்லைன்னு தமிழில் போட்டிருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது அவரிடத்துல தீமை வாசமாயிருப்பதில்லை. ஏன்னா அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராக இருந்தால் தீமையை தேடி தேடி பார்த்தாலும் அவர்கிட்ட காண முடிவதில்லை. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே புறப்படுகிறதே தவிர தீமை புறப்படுவதில்லை. திட்டமாக புரிந்து கொள்ளணும். ஆழமாய் பதித்து வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து என்னதான் புறப்பட்டு வருகிறது? நன்மை தான் புறப்பட்டு வருகிறது. தீமை புறப்பட்டு வருவதில்லை. தீமை கர்த்தராலே செய்ய முடியாது. கடந்த வாரத்தில் பார்த்தோம். பாவம் செய்ய பாருங்க, பாவம் இல்லை என்று சொன்னால் அவனால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிசாசான அவனாலே பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் தேவனாலே பாவம் செய்ய முடியாது. அதே போல கர்த்தராலே தீமை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே புறப்பட்டு வருகிறது, தீமை புறப்படுவதில்லை. இப்போ தீமை எங்கிருந்து வருகிறது? சாத்தானுடைய கையிலிருந்து வருகிறது. பாருங்க, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், யோபின் வாழ்க்கையில் அவ்வளவு தீங்கு வந்துருச்சே, அடுத்தடுத்து தீங்குகள். ஆனால் நீங்கள் இந்த வாசித்தீங்கன்னா அவன் எந்த கைக்கு போயிட்டான் பாருங்க. சாத்தானுடைய கைக்கு போனான். யோபு 1 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். சாத்தானுக்கு சொல்லி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில், சாத்தான் கையில் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு தீங்கு, அடுத்தடுத்து தீங்கு. கர்த்தருடைய கையிலே இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் தீமை வருவதில்லை. ஆமென். அப்ப கர்த்தருடைய கையிலிருந்து நன்மை தான் புறப்பட்டு வரும். அப்ப தீமை எங்க இருந்து வந்துச்சு? சாத்தான் கைக்கு போன உடனே சாத்தான் என்ன செய்யறான்? தீமையா அடுத்தடுத்து அப்படி வருஷம் அனுப்புறான். புரிந்து கொள்ளணும், கர்த்தரிடத்திலிருந்து தீமை என்ன செய்வதில்லை, பொறுப்படுவதில்லை, வருவதில்லை. கண்பானவர்களே, எதை சொல்லுகிறது? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்துப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? யாக்கோபு 3:11 யாக்கோபு கேட்கிறார், ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்துப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்காது. இன்னும் தித்திப்பான தண்ணீர் சுரக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? கசப்பான தண்ணீர். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து ரெண்டும் சுரக்காது. யாக்கோபு 3:11 ஆவியான் தெளிவாக எழுதி வச்சுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கர்த்தரிடம் இருந்து நன்மையும் தீமையும் புறப்படுமா? புறப்படாது. அல்லேலூயா. அதை நம்ம தெளிவாக ஆழமாக இதயத்தில் பதித்துக் கொள்ளணும். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு சுத்த இதயம் உள்ளவராகிய எனக்கு கர்த்தர் எப்படிதான் இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்நாள் முழுசும் அவர் நல்லவர் தான். ஸ்தோத்திரம். அப்போ ஒருவேளை நமக்கு ஒரு கேள்விகள் எழும்பலாம். கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, நன்மை செய்கிறவன் சொல்றீங்க, இப்போ ஏன் மனுஷன் கெட்டு போகிறார்? ஏன் நம்பிக்கை இழக்கிறார்? ஏன் மனம் தளர்ந்து போகிறார் என்று சொல்கிற கவனிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தும் மனுஷன் கெட்டு போகிறானே, காரணம் என்ன? மனுஷன் நம்பிக்கை இழந்து போய் விடுகிறார், மனம் தளர்ந்து போய் விடுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை குறித்த சரியான விசுவாசம் இல்லாதபடியினாலே. மீண்டும் சொல்கிறேன், கர்த்தரை குறித்த ஒரு சரியான விசுவாசம் இல்லாதபடியினால்தான் மனுஷன் கெட்டு போகிறானே தவிர கர்த்தர் கெட்டவர். சோத்திரம். அல்லேலூயா. என்ன விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். என்ன ஒரு விசுவாசம்? நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன். சங்கீதம் 27:13 எங்க சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் என்ன செய்திருப்பேன்? நான் கெட்டு போயிருப்பேன். அப்ப என்ன சரியான விசுவாசம்? என்ன? ஜீவனுள்ளோர் தேசத்திலே சொல்லுங்க, வாய்த்திருந்து கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்க வேண்டும்.
இந்த விசுவாசியாதனால தான் என்ன மனுஷன் செய்யறான், தன்னுடைய நம்பிக்கை இழக்கிறான், மனம் சோர்ந்து போகிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் பாருங்க ஒரு அடிப்படையான சத்தியம் தான். பேசிக்கா நீங்க அப்படி இதயத்தில் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்ளணும். Surely goodness and mercy of the Lord shall follow me all the days of my life. என் ஜீவை நாட்கள் எல்லாம் எனக்கு என்னதான் தொடரும், கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று என்ன செய்யுங்க, விசுவாசிக்கிறதோடு அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டிய வசனங்கள். ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. அப்ப சோத்திரம், கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருப்பா. சரியான விசுவாசம் இருக்கும், தப்பான விசுவாசம் இருக்கக்கூடாது. கர்த்தரை அடிச்சு கொண்டு போட்டுருவாரு, என்னை கொண்டு உள்ளாக்கிடுவாரு. இப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சகலம் இப்படி தான் நடக்குது, நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. ஆண்டவர் நன்மையாகவும் செய்வார், நன்மைக்கு ஏதுவாகவும் நடத்தும். அல்ல ஒருவேளை தற்போது நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நன்மையாக தெரியாத போல இருக்கலாம், ஆனால் எல்லாம் எதுக்காக தான் போகிறது, நன்மைக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக, விடுதலைக்கு ஏதுவாக தான் போகிறதே தவிர ஒன்றும் தீமைக்கல்ல. அல்லேலூயா. ரோமர் 8:28 அதைத்தான் வாசிக்கிறோம். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாக. விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றிய ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தீமைக்கு ஏதுவாக நடத்த மாட்டார் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிங்க. ஐயா தீமை வந்துருச்சு, என்ன செய்யறது தெரியல, பயப்படாதீங்க. இந்த தீமை எப்படி முடியும், எல்லாத்தரும் சொல்லுங்க, தீமை எப்படி முடியும், நன்மையாக முடியும். ஆமென். நன்மையாக முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். என் சத்துருக்குள் கொண்டு வருகிற தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. யோசேப்புக்கு அப்படிதான் அவன் சகோதரர்களே தீமை செய்தார்கள். சொந்த சகோதரர்கள் அவனை பகைத்து குழிகளை தூக்கி போட்டாங்க. இஸ்மாவேலுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அருமையானவர்களே, எல்லாம் தீமை தான் செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் தீமையெல்லாம் இப்படி மாற பண்ணினார், நன்மையாக 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 அவர் முடிய பண்ணினார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை யோசேப்பை பார்க்க வந்த பொழுது சகோதரரை பார்த்து சொல்கிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே எப்படி முடிய பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்களா, பயப்படாதிருங்கள். எப்படிப்பட்ட தீமை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் நல்லவர், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்வார். என்றாவது பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால நம்மை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்கிறார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காக்கிறவர். ஆமென். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். இதை 1-2 தீமைக்கு மட்டும் அல்ல, எல்லா தீமைக்கும். பிசாசு எத்தனை தீமை கொண்டு வந்தாலும் எல்லா தீமையும் ஆண்டவர் உடைத்து போட்டு விடுவார், விலக்கி காப்பார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. யாரை அணுகாது? கர்த்தருக்கு பயப்படுகிறவனை. கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்களை தீமை அணுகுவதில்லை. ஆமென். தீமை உங்களை அணுகுவதில்லை. கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படணும். தீமையை விட்டு நாம ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் நாம வெறுக்க வேண்டும். வெறுத்தா போதும், ஆண்டவர் தீமை உங்களுக்கு அணுகாதபடி பாதுகாப்பார். ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் யாரை தீமை அணுகுவதில்லை, உன்னதமானவருடைய மறைவிலே மறைந்திருக்கிறவர்களை தீமை அணுகுவதில்லை. அவருடைய மறைவிலேயே, சற்றின் மறைவிலேயே மறைந்து கொள்ள வேண்டும். அவருடைய நிழலிலே நாம் தங்கியிருக்க வேண்டும்.
சங்கீதம் 91 சங்கீதம் 7வது வசனம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதை வாசிக்கிறீங்களா? 91:7-10. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 10வது வசனம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறோம், அவரை உறைவிடமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரை மறைவிடமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு. சோத்திரம். 1000 பேர் 10,000 பேர் இருந்தால் கூட அது என்ன செய்யறவங்கள அணுகாதுன்றார். பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை சுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஏனென்றால் நான் உன்னதமானவருடைய மறைவிலே மறைந்திருக்கின்றேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனாலே தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். சோத்திரம். அது மாத்திரமில்லை, யாரை இந்த தீமை அணுகாது என்று சொன்னார்? வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பம் செய்கிற ஜெபிக்கிற பக்தி உள்ளவனை மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அவனை அணுகாது என்று சொல்லுகிறேன். ஜெபிக்கிற விண்ணப்பம் செய்கிற பக்தி உள்ளவனை மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவன் என்ன செய்யாது? அணுகாது. சங்கீதம் 32 சங்கீதம் 6வது வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த வந்தாலும் அது அவனை அணுகாது. வரலாம், அது அவனை என்ன செய்யாது? அணுகாது. அது உன்னை அணுகாது. ஏனென்றால் நீங்கள் பக்தி உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள். ஆமென். ஆமாம், ஜெபிக்கணும், ஒரு நாளும் ஜெபிக்கணும். அன்பானவர்களே, ஆண்டு நமக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்துருக்கிறார் அல்லவா? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. மத்தேயு 6:13 அதை வாசிக்கிறோம் அல்லவா? ரட்சித்துக் கொள்ளும். ஒரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபியுங்க. ஜெபிக்கிற உங்களை தீமை அணுகாது, ஜலப்பிரவாகம் அணுகாது. கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து விடுவார். உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, உங்கள் வேலை ஸ்தலத்தின் மத்தியிலே அவர் வந்து விடுவார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. அதை வாசிக்கிறீங்களா? செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். சுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை நடுவில் இருக்கிறார். இனி நான் தீங்கை காண மாட்டேன் என்று நீங்கள் சுவாசிங்க. இனி நான் தீங்கை காண மாட்டேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், என் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், என் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறார் அவர். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நான் நான் தீங்கை காண மாட்டேன். ஒருவேளை இதுவரையும் நான் தீமையை பார்த்துருக்கலாம், ஆனால் இனிமேல் தீமையை காண விட மாட்டார். அல்லேலூயா. ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய அவர் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒருவனும் தீங்கு செய்ய கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார். பவுலுக்கு அதுதான் சொன்னார். ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை என்று சொன்னார். 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் என்ன செய்வதில்லை? கை போடுவதில்லை என்று சொன்னார். பவுலுக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு நமக்கும் சொல்கிறார், ஒருவனும் தீங்கு செய்யும்படி உண்மையில ஒருவன் நினைச்சு கை போட முடியாது. ஆமென். ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. ஆணித்தரமாக விசுவாசிங்க, எல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் நல்லவர் தான். ஆனால் நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஒருவனை என் மேல கை போட முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிறவங்க நீங்க, பக்தி உள்ளவர்கள் நீங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் விசேஷமானவர்கள். உலகத்தில் சாதாரண மனுஷரோடு கூட உங்களை என்ன செய்யுங்க, ஒப்பிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விசேஷமானவங்க. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயில இருக்கிறது. உங்கள் இருதயத்தில் உங்களுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் சாதாரணமானவர்கள். அவங்களோட ஒப்பிட்டு அவங்களெல்லாம் பரவாயில்ல, நான் தான் கஷ்டப்படுறேன் நினைக்காதீங்க.
ஏனென்றால் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கும் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் தீங்கு செய்ய கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர் ரொம்ப விலையேறப்பட்டவங்க. சும்மா பாருங்க, எல்லாரும் கர்த்தர் அபிஷேகிக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அபிஷேகமே பாருங்க, அபிஷேகத்துக்காக பல வருஷங்களை காத்திருக்கிறாங்க, இன்னும் அபிஷேகம் பெறலை. ஆனால் இன்றைக்கு நமக்கு கர்த்தரத்தில் காத்திருந்த கொஞ்ச நேரத்தில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சா இல்லையா? ஒரு சில தான் அபிஷேகம் கிடைச்சிருக்கா? ஆமென், அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தீங்கு செய்ய ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்ய இடம் கொடுக்க மாட்டார். சங்கீதம் 105 சங்கீதம் 15வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆண்டவரே சொல்றாருப்பா, அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவனை தொட்டுறாத. ஆமென். அவன் மேல கையை போட்டுறாத. அவன் ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தைகளை சொல்றவன். அவனை என்ன செஞ்ச, அவனுக்கு என்ன செஞ்சிடாத, தீங்கு செஞ்சிடாத. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட நல்லவராக இருக்கிற பாருங்க. நீங்க கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்க, கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக வாழ்றீங்க, அவருக்கு பயந்து ஜீவிக்கிறீங்க, அவரிடத்துல ஜெபிக்கிறீங்க அப்படின்னாவே ஆண்டவர் பாருங்க தீங்கு செய்ய ஒருவன் கூட என்ன செய்ய மாட்டார், அவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. வாங்க, ஒரு சமயம் தாவீதினுடைய எதிராளியாகிய சவுல் பாருங்க கையும் மையுமா ஆண்டு அவனுக்கு கொடுத்தார். அப்ப சோத்திரம் அபிஷாயி கேட்குறான், அவனை 2 குத்து குத்தாம ஒரே குத்தா குத்தி போட்டுருவான்னு கேட்குறேன் சவுலை. ஏன்னா சவுல் எந்த நேரமும் தாவீது அப்படியே ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டையாடுகிறது போல என்ன வச்சிருக்கிறான், வேட்டையாடி கொண்டிருக்கிறான். எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று சொல்லி இது கையும் மையுமா பிடிக்கும் அவனுக்கு கிடச்சிட்டான். ஒரே குத்தவான்னு கேட்குறான். அப்போ தாவீது அங்கே அபிஷேக பார்த்து சொல்கிறான், அவரை கொள்ளாது. 1 சாமுவேல் 26:9 அது கூட வாசிங்க. 1 சாமுவேல் 26:9. அவரை கொள்ளாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் ஏன்னா சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன். சோத்திரம். இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் என்ன செய்வேன், அவன் மேல் கையை போடக்கூடாது, போட மாட்டேன், போட்டு நான் குற்றம் இல்லாமல் போக முடியாது, அதனால நான் அதை செய்ய மாட்டேன். சோத்திரம். அங்கே 11 சொல்கிறான், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்ம மேலையும் யாரும் கை போட முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் காத்துக்கொள்வா, ஆண்டவர் நம்ம தப்பு வைப்பார். ஆயத்தரமா விசுவாசிங்க, மேல உங்களுக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, தீங்கு செய்யவும் இடம் கொடுக்க மாட்டார், உங்களை பற்றி தீமையா பேசவும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மளை பற்றி யாரோ தீமையா பேசிட்டு இருக்கிறாங்களா, அப்படி பேசவும் என்ன செய்ய மாட்டார், அவர் இடம் கொடுக்க மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். யாக்கோபின் மாமனாகிய லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யவும் தீங்குமை ஒன்று பேசவும் தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன். லாபான் யாக்கோபுக்கு விரோதமாய் தீங்கு பேசவும் தீங்கு செய்யவும் அவனுக்கு என்ன செய்யறேன், இடம் கொடுக்கவில்லை. ஆதி 31ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதி 31:7. எத்தனை முறை மாத்திட்டா? 10 முறை. அவன் 10 முறை மாற்றி கூட்டியிருப்பானா குறைச்சிருப்பான்? குறைச்சி தான் சம்பளத்தை ப்ரொமோஷனாக கிடைச்சிருக்க போது அவனுக்கு இருக்க சம்பளத்தை குறைச்சிக்கிட்டே வந்திருக்க 10 முறை. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய, ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய அவனுக்கு தேவன் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. இவன் வந்துதான் பெருகிச்சு, வெறும் கையா கோலுமா வந்தான, போகும்போது 2 பரிவாரத்தோட போகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு பாருங்க, லாபானுக்கு இடம் கொடுக்கல, தீமை செய்ய இடம் கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல,
தீமை செய்ய மட்டும் இல்லை, தீமையை ஒன்றும் பேசக்கூட கூடாதுன்றாரு. சொப்பனத்தில் பயமுறுத்துறாரு பாருங்க. 24வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை சொல்றார் சொப்பனத்தில். இங்க பாருங்க, இங்கே யாக்கோபு இங்க 2 பரிவாரங்களோடு போய் கொண்டிருக்கிறான். இங்கே அவனுக்கு ஐயோ இப்படி சொல்லாம போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து விசனப்படுகிறான். என்ன செய்வதுன்னு தெரியாது. அப்போ தூக்கத்தில் சொப்பனத்தில் என்ன செய்கிறாரு, அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்பா, நீ யாக்கோபோட என்ன செய்யக்கூடாது, தீமை ஒன்றும் பேசக்கூடாது, நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் பேசக்கூடாது, தீமை செய்யக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, தீமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்குறேன். அப்போ அதுக்கு பிறகு அவனால் தீமை பேச முடியுமா? லாபம் ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. அவர் இப்படித்தாங்க நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். ஆமே. உங்களுக்கு விரோதமாக யாரும் பேசாதபடிக்கு, உங்களுக்கு விரோதமாக யாரும் தீமை செய்யாதபடிக்கு கர்த்தர் காக்கிறவர். இப்படித்தாங்க நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறார். நீங்க நினைங்க, சுவாசிங்க. உலகத்தாருக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் உலகத்தாரை காட்டிலும் விசேஷமானவர். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் உங்களை ஒப்பற்றவராக நிகரற்றவராக வைத்திருக்கிறார். அந்த நாளிலே 3 காரியங்களை பார்த்தோம். தேவன் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே, அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். சோதரம் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தீமை அவரிடத்தில் இல்லவே இல்லை. ஆமென். இல்லை என்பது மட்டுமில்லை, இல்லவே கிடையாது. தீமை இல்லவே இல்லை. தீமை அவரால் செய்ய முடியாது. இது இல்லவே இல்லையே. என்ன இருக்கோ அதானே கொடுக்க முடியும். தீமை அவரிடத்தில் கிடையாது. தீமை எப்படி செய்ய முடியும்?